டியர் டீச்சர்ஸ், டிஎன் ஸ்பார்க்கில் நம்ம எப்படி வீடியோஸ் அனுப்புறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கீபோர்டில் ரைட் சைடு மேலே இருக்கிற அந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க, அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். இப்போது மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் அந்த இது தெரியும். அதில் வீடியோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே ரெக்டாங்கிளாக விண்டோவான்னு கேட்குது. ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ரெக்டாங்கிள் இது பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் இப்போ ப்ராஜெக்டை செய்யலாம். இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே என்னென்ன ஆக்ஷன் நடக்குதோ அத்தனையும் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மெய்ஸ் அப்படிங்கிற அந்த இதை நான் எடுத்துகிட்டு அந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம். இப்போ இது ஒரு அனிமேட்டடு அந்த மூமெண்ட் இருக்குது. இது ஃபுல்லாகவே இப்போ வீடியோ ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ரெக்கார்டிங்கை நிறுத்துறதுக்கு அந்த ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கார்டிங் நின்றோம். நின்ற பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோஸ் அப்படின்னு இருக்கும் ஃப்ரண்ட் அந்த திஸ் பிசி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வீடியோஸ் இருக்குது. அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு இருக்கும். அதில் நம்ம வீடியோ இப்போ வந்துடுச்சு. நம்ம அதை ரன் பண்ணி கூட ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த வீடியோ வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குது. இப்போ இது வந்து நம்ம விண்டோஸ் 11 மட்டும்தான் இதை பண்ண முடியும். விண்டோஸ் 10 நம்ம பண்ண முடியாது. முக்கியமாக தின் கிளையண்ட்டில் வந்து இதை பண்ண முடியாது. இப்போ ஓகே, அந்த வீடியோ வந்து இருக்குது. இப்போ இதை மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோனுடைய தொடர்ச்சியாக நான் அதை சொல்லிடுறேன். மெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு கம்போஸ், இந்த ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அதில் கம்போஸ் இருக்குது. இப்போ டு அட்ரஸ், மெயில் அட்ரஸுக்கு எந்த ஐடிக்கு அனுப்ப சொல்கிறாங்களோ அந்த ஐடி அங்கே டைப் பண்ணிக்கிறோம். நான் சாம்பிளுக்கு ஒன்று போட்டுக்கிறேன். சப்ஜெக்ட் வந்து உங்கள் ஸ்கூல் நேம் போட்டுக்குங்க. ப்ராஜெக்ட் நம்பர், ஐடி இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். கீழே ஜம்ப் கிளிப் மாதிரி ஒரு கிளிப் ஒன்று இருக்கிறத பார்க்குறீங்க, அதுதான் அட்டாச் ஃபைல் அப்படிங்கிறதுக்கானது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நேராக அந்த ப்ரௌசிங்கில் போயிடும். அது வீடியோஸ் அந்த பழைய இடத்துக்கு போய் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணி நம்ம ஃபைலை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அது வந்து அப்லோட் ஆகுது. பாருங்கள், இப்போ தெளிவாக அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆன பிறகு சிம்பிளி யூ கேன் கிளிக் சென்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்னொரு கேள்வி கேட்குது. இதை வந்து நான் எல்லாத்துக்கும் காமிக்கிறதா இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா அப்படின்னு. அலோ எனி ஒன் வித் திஸ் லிங்க்கு, இந்த லிங்க் யார்ட்டெல்லாம் இருக்குதோ அவங்களாம் பார்க்கலாம், வியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அக்சஸ் கொடுத்து நம்ம சென்ட் பண்ணிடுறோம். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நமக்கு வந்து எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ அந்த இடத்துக்கு நம்ம நினச்சிட்டோம், வீடியோவை நம்ம அனுப்பி விட்டுட்டோம். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ்.